தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக நடந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நிறைவு. அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஆயிரத்து 1971 ஆண்டு வரையறுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இதன் அடிப்படையிலேயே தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என கனிமொழி எம்பி பேட்டி. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பிரதமர் மோடியிடம் வழங்க திட்டம். பிற மாநில கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட உறுதியளித்துள்ளதாக கனிமொழி பேட்டி. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக வல்லுநர் குழு அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரை. ஜனநாயகத்தை காக்க ஓரணியில் திரண்டுள்ளதாக முதலமைச்சர் பேச்சு. நமது அரசியல் ரீதியான எதிர்ப்பை சட்டபூர்வமாக எப்படி நடத்துவது என்பது குறித்து அனைவரும் ஆலோசனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுப்பதற்காக வல்லுநர்களின் குழுவை அமைக்க நான் முன்மொழிகிறேன். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தென் மாநிலங்களில் 100 தொகுதிகள் வரை குறையக்கூடும். பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டால் நமக்கு விருப்பமில்லாத சட்டங்கள் நிறைவேறும் என முதலமைச்சர் எச்சரிக்கை. பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம். எண்ணிக்கை மட்டுமல்ல, இது இந்தியாவின் ஆன்மா சம்பந்தப்பட்ட விவகாரம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனையே தொகுதி மறுசீரமைப்பு. கட்சி வேறுபாடுகளை களைந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேச்சு. மாநிலங்களின் பங்களிப்பை நிலைநாட்டும் முக்கியமாக கட்டம் இது. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் காணொலி மூலம் பங்கேற்ற ஒடிசாவின் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உரை. தென் மாநிலங்களை புறக்கணிக்கும் மத்திய அரசு. தமிழகத்தை நோக்கி தென் மாநில முதல்வர்கள் படையெடுப்பதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி கருத்து. எதிர்கால சந்ததியினருக்காக தண்ணீரை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். சர்வதேச தண்ணீர் தினத்தையொட்டி பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வன காப்பாளர் மீது துப்பாக்கி சூடு. வனப்பகுதியில் வேட்டையாட சென்றபோது பிடிக்க சென்றதால் மர்ம நபர்கள் வெறிச்செயல். சின்னசேலம் அருகே துப்பாக்கி சூட்டில் கணுக்காலில் காயம் ஏற்பட்டு வன காப்பாளர் மருத்துவமனையில் சிகிச்சை. மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய மாவட்ட வன அலுவலர். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பரவலாக கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பின் அருகே காட்டு யானை புகார். விரட்ட வந்த வனத்துறையினரை விரட்டியதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே யானைகள் முகாம். விளை நிலங்களில் தனித்தனியாக பிரிந்து சேதப்படுத்துவதால் விவசாயிகள் அச்சம். கடலூர் மாநகராட்சியில் கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வரி வசூலிக்கும் ஊழியர்கள்.
ஒவ்வொரு வீடாக சென்று மிரட்டும் தொனியில் பேசுவதால் மக்கள் கொந்தளிப்பு. சார் ஊர்ல இருந்து வந்த உடனே கட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவங்ககிட்ட தெளிவா சொல்லுங்க. சார் வெளியில வேலையை அலைஞ்சிட்டு இருக்காங்க மேம். மேடம் அதெல்லாம் ஓகே மேடம். டிமாண்ட் நோட்டீஸ் உங்க டேட் மார்ச் 30 31 கட்டல ஒண்ணாம் தேதி வந்து வீட்ல இடிச்சா கூட பரவாயில்லை. இல்ல மேடம் எங்க டேட் மார்ச் 31. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் உள்ள பதர்மா பள்ளத்தாக்கில் படர்ந்துள்ள பனி குவியல்கள். வெள்ளை போர்வை போர்த்தியது போல் ரம்மியமான காட்சி. நீலகிரி மாவட்டம் உதகையில் பேக்கரிக்கு விசிட் அடித்த கரடி பிஸ்கெட்டுகளை மட்டும் ருசித்துவிட்டு சென்றது. சென்னையில் ஐபிஎல் போட்டியையொட்டி நாளை சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கம். பயணிகளின் வசதிக்காக சேப்பாக்கம் ரயில் நிலையத்தில் 5 நிமிடங்கள் ரயில் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு.